வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ஆகஸ்ட் ஆஃபர் பற்றி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, ஏன் இந்த ஆகஸ்ட் ஆஃபர் இருந்தாப்புல வந்துட்டு நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இரண்டாம் உலகப் போர் வந்து 1939 வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். இந்தியாவும் போரில் இருக்குன்னு சொல்லி லின்கோ பிரபு வந்து அறிவிச்சிருவார். அதனால் வந்து காங்கிரஸ் அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணிடுவாங்க. அதை கூட வந்து முகமது அலி ஜின்னா வந்து மீட்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு 1939 டிசம்பர் 22 வந்து கொண்டாடுவார். இது ஆல்ரெடி வீடியோலேயே பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா வந்து இந்தியரோட ஆதரவை பெறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஆகஸ்ட் ஆஃபர் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. எப்போ அறிவிச்சிருக்காருன்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 8, 1940. இந்த டேட்டு வந்து மறக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி ஆகஸ்ட் அறிவிப்புன்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஆகஸ்ட்டு கொடைங்கிறது இது ஆகஸ்ட் ஆஃபரு. ஆகஸ்ட்டு புரட்சின்னு சொல்லி வெளியேற வெளியீடு இயக்கத்தை சொல்லுவோம். இந்த ஆகஸ்ட்டில் டேட் எல்லாத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது அறிவித்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா லின்லித்கோ பிரபு. ஆகஸ்ட் ஆஃபரை கொடுத்தவர் வந்து லின்லித்கோ பிரபு. என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்து டொமினியன் அந்தஸ்து சொல்லியிருப்பார். அதே மாதிரி வைஸ்ராயோட செயற்குழு வந்து அதிகபட்சமாக இந்தியர்களை கொண்டு விரிவாக்கப்படும் அப்படின்ட்டுருப்பாங்க. இந்திய உறுப்பினர்களை கொண்ட போர் ஆலோசனை குழு இருக்கும். சிறுபான்மையினர் அனுமதியின்றி எதிர்கால அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. அதாவது வந்து முஸ்லீமை பற்றி இந்த இடத்துல பேசியிருக்காங்க. சரிங்களா? சிறுபான்மையோட அனுமதியோட மட்டும்தான் வந்து எதிர்கால அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்ட்டு. இதை வந்து 2 பேருமே நிராகரிச்சிருப்பாங்க. காங்கிரஸும் சரி, முஸ்லீம் லீக்கும் சரி 2 பேரும் நிராகரிப்பாங்க. ஏன்னா காங்கிரஸுக்கு வந்து டொமினியன் அந்தஸ்து வேணாம், முழு சுதந்திரம் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவங்க முஸ்லீம் லீக் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இவங்களுக்கு தனி நாட்டை பற்றி நாங்கள் பேசவே இல்லை, எங்களுக்கு தனியாக நாடு வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இவங்களும் முஸ்லீம் லீக்கும் நிராகரிச்சிருப்பாங்க. இதோட தாக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அரசமைப்பு சபைக்கான காங்கிரஸோட கோரிக்கை வந்து ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த ஆகஸ்ட் ஆஃபரில் தான் வந்து ஏற்றுக்கிடுவாங்க. முதலாக இந்தியர்கள் வந்து தங்களுக்கென ஒரு அரசியலமைப்பு சாசனத்தை இயற்றும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டது இதுதான். இதை பேஸ் பண்ணி தான் வந்து வைஸ்ராயோட நிர்வாகக்குழுங்க என்ன சொல்லியிருப்பாங்க, அதிகபட்சமாக வைஸ்ராயோட செயற்குழு வந்து விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்களா. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து 12 பேரில் 8 பேர் இந்தியன். 1941 ஜூலையில் வந்து 12 பேரில் 8 பேர் வந்து இந்தியர்களை கொண்டு வைஸ்ராயோட நிர்வாகக்குழு வந்து விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் ஆகஸ்ட் ஆஃபர். எப்போ அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, யாருன்னு பார்த்துக்கோங்க, என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதிகபட்சம் இதில் என்ன சொல்லியிருப்பாங்க, எதிர்கால அரசியலமைப்பு வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.